என்ன மாப்பிள்ள சார், அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? Will you marry me? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? மாப்பிள்ள, நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் வேஷ்டி சட்டையை மாத்திட்டு வந்துருங்க. ஏய் அருண், நீ அவரை கூட்டிட்டு போ. சரிப்பா, வாங்க. மா, இவ்ளோ பெரிய சம்பவத்தை எவ்ளோ சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். இங்க நடக்கிற எல்லா கூத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் ஆர்த்தி, பெத்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போது உன் அத்தை முகத்துல ஏன் ஆடலையே? மொழியே சரியில்லையே. அவங்க முடிவு பண்ண மாதிரி நிச்சயம் நடக்கிறதுக்குள்ள எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிடலாமா? இல்ல இப்ப இத சொல்றதுனால தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுமா? இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சமயக்காரமா, இந்த வெத்தலையை கொஞ்சம் தண்ணியில நினைச்சிட்டு வரீங்களா? என்னடி இது? கோடீஸ்வரி ராஜேஸ்வரியை எவ்வளவு ஒருத்தி வந்து சமையல்காரமான கூப்பிடுறா, உன் அத்தையும் வாய முடிட்டு பேசாம போறாங்க. மா, அன்னைக்கு அந்த பொண்ணு கார்த்திகா யாரும் இல்லாதவன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு அத்தைய போய் சமையல்காரிங்கிறாங்க. இன்னும் நமக்கு என்னென்ன அதிர்ச்சியை கொடுக்க போறாங்கன்னு தெரியலையேம்மா. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. நீயும் கார்த்திக்கும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு அவனை வேலையை விட்டெல்லாம் தூக்கிட்டு இப்ப நானே உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்கேன்னு பாக்குறியாமா? வேலையை விட்டு தூக்கிட்டானா? ஏய், இது என்னடி இது புது கூத்து? கார்த்திகே 1000 பேருக்கு வேலை கொடுப்பான், இந்த என்னமோ கார்த்திகை வேலையை விட்டு தூக்கிட்டேங்கிறான். ஆமாமா, அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆபீஸ்ல எல்லாரும் கார்த்திகை பத்தி பெருமையாவும் நல்ல விதமா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. நான் இங்க வந்தது உங்க நிச்சயதார்த்தத்துக்காக மட்டும் கிடையாது, நடந்ததுக்கெல்லாம் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கவும் தான். பரவாயில்ல சார். நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் சந்தோஷம் தான் கார்த்திக். கார்த்திகை நான் கூட ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், he is a gem of a person. இப்படி ஒரு தங்கமான பையன் உங்களுக்கு மருமகனா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். My best wishes to you, கார்த்திக். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திடலாம். பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வந்து உட்காருங்க. போய் உட்காருங்க மாப்பிள்ள. சரிப்பா. பொண்ணோட அப்பா அம்மா வந்து உட்காருங்க. மங்கை வா மங்கை. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து உட்காருங்க.
நிக்கிறாங்க. இந்த ஐயர் என்னமோ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிடுங்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டு சார்பா சபையில உட்கார்றதுக்கு யாரும் இல்லையா? இருக்காங்க ஐயா. ஏன் சார்பா ராஜம்மா சபையில உட்காரட்டும். ராஜிமா வாங்க, வந்து உட்காருங்க. என்ன ராஜம்மா யோசிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, வாங்க. அம்மா, என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு பாருமா. நிச்சயம் இவ்வளவு படிச்சிடலாமா? படிச்சிருங்க. சரி. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சுபயோக சுபதினத்தில். அம்மா, பேசாம அந்த ஷாமுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிடலாமா? அவன் உடனே வந்துருவான். அவனை வச்சே எப்படியாவது இந்த விஷயத்தை கெடுத்து விட்டுறலாம். என்னம்மா, நீயே ஏதோ யோசிச்சுட்டு உனக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? ஆர்த்தி, நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் பாத்தியா? இப்ப நீ சொன்னியே ஷாம்க்கு ஃபோன் பண்ணுன்னு, இப்படிதான் யோசிக்காம எல்லாத்திலயும் அவசரப்பட்டு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இப்ப என்னம்மா சொல்ல வர? இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கட்டும் ஆர்த்தி. என்னம்மா சொல்ற? உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா என்ன? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கட்டும். இதுக்கப்புறம் கல்யாண வேலையெல்லாம் மளமளன்னு நடக்கும்ல, அப்ப நமக்கான ஆதாயம் நம்மள தேடி வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா வேடிக்கை பார்ப்போம். மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலமா. இதுக்காகவா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? கஷ்டப்பட்டுட்டோம்ல, இனிமே கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அம்மா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை வேடிக்கை மட்டும் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். மாமா, தட்டை மாத்த போறாங்கம்மா. மாத்தட்டும். மாமா, இப்ப நிச்சயம் பண்ண போறாங்கம்மா. பண்ணட்டும். இந்தாங்க, நீங்க அவாட்ட கொடுத்து மாத்திக்கோங்க. இந்த நல்ல நேரத்துல உங்க எல்லாருக்கும் இப்ப இன்னொரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆள் இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சண்மதி ஜாதகப்படி இன்னும் 10 நாளைக்குள்ள அவ கல்யாணம் நடக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை
நல்ல முகூர்த்தமா இருக்கிறதுனால அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்தலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணத்துக்கு நாள் என்னவோ கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா அதுக்கான ஏற்பாடா பண்ணுவோம். எல்லாத்துக்கும் அந்த கடவுள் நமக்கு துணை இருப்பாரு. பாருமா, நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாண தேதியும் குறிச்சிட்டாங்க. இப்ப என்னமா பண்ண போறோம்? இதுக்கப்புறம் தான் ஆர்த்தி நம்ம நிறைய பண்ண போறோம். அது இப்ப போய் என்னென்ன பண்ண போறோன்னு நான் சொல்றேன். நிச்சயதார்த்தமா பண்றீங்க? வா அரவிந்த். அது ஒண்ணு இல்ல அரவிந்த், சண்மதிக்கு இன்னைக்கு தெரியும். நீ எதுவும் பேச வேண்டாம். சொல்ற அளவுக்கு எனக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்கு? அது இல்லைங்க, என்னாச்சுன்னா சண்மதி நீ உள்ள போ. அருண் உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. என்னாச்சு? சண்மதி தான் என் மருமகன்னு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால முடிவானது தானே. சண்மதியை கல்யாணம் பண்ணணும்னு தான் வெளியூர்ல இருந்து அவன் வந்திருக்கான். சண்மதி யாரையோ விரும்புறான்னு சொன்னீங்கல்ல, அவ விருப்பப்பட்டாதான் ஷாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு வேற சொன்னீங்க. சண்மதிக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு நான் பேசாம தானே இருந்தேன். ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு கூட கூப்பிடாம என்னை விலக்கி வைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லு? நீ எந்த தப்பும் பண்ணலடா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. உனக்கு இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியல. அது என்னுடைய தப்பு தான். அதை இன்னும் நீ பெருசுப்படுத்தாம வீட்டுக்குள்ள வாடா. ஏன் இப்படி வாசல்ல நின்னு யாரோ முன்ன பின்ன தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? நான் உள்ள வர விரும்பல ஐயப்பா. மதிக்காதவங்க வீட்டுக்கு யாராவது வருவாங்களா என்ன? நாங்க யாரையுமே நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடல. நீங்க யார வேணாலும் கூப்பிடாம இருங்க, என்ன கூப்பிடாம இருக்கலாமா? சண்மதி நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன்னா என்ன? ஒருவேளை என் மகனுக்கு கட்டி வைக்காததுனால நான் வருத்தமா இருப்பேன்னு நீங்களே நினைச்சிட்டீங்களா? ஏண்டா, கட்டிக்க ஆசைப்பட்ட மாப்பிள்ள ஷாமே அத கேஷுவலா எடுத்துக்கிட்டு வந்து போயிட்டு தானடா இருக்காரு. கேஷுவலாலாம் இல்ல, வைத்திருச்சல்ல இருக்கேன். சண்மதி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற கோவத்துல இருக்கேன். சரிடா, நீ என்ன மன்னிச்சிரு, வீட்டுக்குள்ள போலாம் வா. இது மன்னிக்கிற விஷயமே இல்ல ஐயப்பா. எனக்கு நேர்ந்த அவமானத்தை உங்ககிட்ட நேரடியா சொல்லிட்டு போகலான்னு தான் இவ்வளவு நேரம் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருந்தோம். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வர்றேன், வாங்க போலாம். சாவி குடுறா. போறான் பாரு. அவங்க கோபம் நியாயம்தாங்க. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. அண்ணன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாரு. பழைய மாதிரி நல்லபடியா பேசுவாரு. நான் அவ்வளவு சொல்றேன், அவன் கேட்காம போயிட்டே இருக்கான். ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா இப்படி திஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சே. விடுங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம்.
எல்லாமே என்னாலதான். என்ன இருந்தாலும் அந்த இடத்துல நான் உண்மையை சொல்லி இருக்கணும். அங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தது ஏன் தப்புதான். மா, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கும் அங்க நடந்ததெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்றதுக்கான சூழ்நிலை அங்க இருந்துச்சா சொல்லுங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா. நாம எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதான் பிரச்சனை. என்ன வேணாலும் இருக்கட்டும் கார்த்திக். ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல அவங்க கல்யாண தேதியை குறிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நாம உண்மையை சொல்லாம இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா படுது. தங்கச்சி அம்மா, என்ன கேட்டா இதுவரைக்கும் நீ பண்ண எல்லாமே கரெக்டு தாம்மா. மாப்பிள்ளைக்கு நிச்சயம் நடந்த அந்த இடத்துல நீ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா அது தப்பாதாம போயிருக்கும். என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆமா ராஜி, சம்மந்தி சொல்றதான் கரெக்ட். 2 நாளைக்கு முன்னாடி சண்மதியுடைய அப்பாவை கோயில்ல பார்த்தோம். ஏதோ அவர் ஃப்ரெண்டுடைய பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் போல. அந்த பொண்ணை அவங்க வீட்டில் 2ஆம் தரமா கட்டி கொடுக்க போறத கேள்விப்பட்டு அவரு ரொம்ப கோவப்பட்டார். அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டு அந்த நிச்சயதார்த்தையே நடக்க விடாம பண்ணிட்டாரு. யாரோ ஒருத்தருடைய பொண்ணு நிச்சயதார்த்தக்கு அப்படின்னா, அவர் பொண்ணு நிச்சயதார்த்தத்துல இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டார்னா அவர் சும்மா இருப்பாராமா? நீ மட்டும் நீ கோயில்ல கார்த்திக் யாரு என்னங்கிற விவரத்தை சொல்லியிருந்தனா கண்டிப்பா அவர் நிச்சயதார்த்தத்தை நடக்கவே விட்டிருக்க மாட்டார். ஒரு வகையில நீ அமைதியா இருந்தது கூட நல்லதுதான் ராஜி. என்ன கேட்டா 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை நடத்துறது தப்பே இல்லை ராஜி. மாப்பிள்ளைக்கும் சரி சண்மதிக்கும் சரி 2 பேருக்குமே ஒருத்தரை பிடிச்சிருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சா கூட எதுவும் பிரச்சனை வராதுன்னு தான் எங்களுக்கு தோணுதுமா. எல்லாத்தையும் அதுக்கான கால நேரம் வரும்போது பொறுமையா சொல்லிக்கலாமா? யாரு எப்படியோ எனக்கு தெரியல. ஆனா உன்னையும் நம்ம குடும்பத்தையும் அந்த சண்மதி பொண்ணு புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குமா? நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகாதுமா. இல்லண்ணே, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி பெத்தவங்க பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணத்திலேயே 1000 பிரச்சனை வருது. இதுல நம்மள பத்தின எந்த உண்மையும் சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்றது ரொம்ப தப்பு. என்ன ஆனாலும் சரி, நம்ம யாரு என்னங்கிறதையெல்லாம் நாளைக்கு நான் அவங்க கிட்ட சொல்லதான் போறேன். ராஜி, நான் முடிவு எடுத்ததுதான். தயவு செஞ்சு யாரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. சரிப்பா, உன் முடிவுக்கே நாங்க சம்மதிக்கிறோம். ஆனா ஒண்ணு ராஜி, நாளைக்கே நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறப்போ நாங்களும் உன் கூட வரோம். இவ்வளவு தைரியமா நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதையும் மறைச்சு பிரயோஜனமே இல்லம்மா. என்னைக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உடனே தெரியணும்னு நீ நினைக்கிற. நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். என்னை பத்தி உனக்கு தெரியும் வானதி. உன்ன மாதிரியே இருக்கிற சண்மதி இந்த வீட்டுக்கு வரணும். நீ இல்லாத இந்த வீட்ல இருக்கிற கவலை துக்கம் எல்லாம் போகணும்னு தான் நான் சமையல்காரியாவும் கார்த்திக் டிரைவராகவும் நடிச்சோம். நாங்க நினைச்சபடியே சண்மதிக்கு எங்களை பிடிச்சி போய் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா
ஆனா இதுக்கு மேலயும் அவங்க கிட்ட நாங்க யாருங்கிற உண்மையை சொல்லாம இருக்கிறது முறை இல்ல. அந்த குற்ற உணர்ச்சி என்னை ரொம்ப வருத்தப்படுத்துறதுனால உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க அதை ஏத்துக்கணும், எங்களை புரிஞ்சுக்கணும்னு நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும்.